வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை அதன் மூலிமா தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நட்புக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் நம்ம ப்ராக் லெஸ்னரை பற்றி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ப்ராக் லெஸ்னரை WWE பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் செஞ்ச ப்ராக் லெஸ்னருடைய பர்சனல் வேலையினால் WWE பார்த்தீங்கன்னா அவரை வெளியேற்றி வச்சுருக்கிறாங்க. கேம்லேருந்து அவங்களுடைய வெப்சைட்லேருந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிற பேர், ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிற அடையாளம் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் WWE நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா WWEடைய இன்டர்னல் ராஸ்டர், அதாவது WWEயில் இப்போ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்கிறவங்க, WWEயில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிற லிஸ்ட் உண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட பேரை மீண்டும் சேர்த்துருக்குறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒருத்தருடைய கான்ட்ராக்ட் இல்லாமல் அவர் WWE இருக்கார் அப்படின்னு தெரியாமல் WWE எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லரை மீண்டும் WWE எந்த இதுலேயே சேர்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ ப்ரான் பிரேக்கர் பேர்கிட்டே ப்ராக் லெஸ்னரோட பேரை மீண்டும் மெயின் ராஸ்டர் ரெஸ்லர் அப்படிங்கிற பட்டியலில் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மீண்டும் சேர்த்துருக்குறாங்க ப்ராக் லெஸ்னர் பேரை. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா WWEக்கு வருவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ப்ராக் லெஸ்னரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வருவாரா, எப்போ வருவார், அவரை பற்றி ஒரு நல்ல அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு நல்ல அப்டேட்டை தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா WWEயுடைய கரண்ட் ரா சூப்பர் ஸ்டாரான டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கல்யாணம் முடித்தார். இதை பற்றி நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போதைக்கு அவருக்கு கல்யாணம் ஆனதுனால மற்ற எல்லா செலிப்ரிட்டிஸும், அதாவது அவர் கூட இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லா ரெஸ்லர்ஸும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் வித் டாமினிக் மிஸ்டீரியோன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாத போல இருக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆகிட்டதுனால ஒரு 2 months பார்த்தீங்கன்னா பிரேக் கேட்டிருக்காரு. WWEயில் பார்த்தீங்கன்னா பிரேக்கே எடுக்காத ஒரு ரெஸ்லர்னால் டாமினிக் மிஸ்டீரியோ தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சும்மா தான் இருந்தார் WWEயில். அதனால் சும்மா பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அவர் கரண்ட் சூப்பர் ஸ்டாரில் ரொம்ப பீக்கில் இருக்க சூப்பர் ஸ்டார். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு லீவ்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஏன்னா ரெஸ்ல்மேனியா சீசன் வேறையா, அதனால் டாமினிக் மிஸ்டீரியோ அவர் ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேட் காப் மாஸ், WWE முன்னாள் ரெஸ்லர் மேட் காப் மாஸ் எமா இருக்கிறாங்கல்ல, அவங்கள டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெருக்கமான ஒரு சில பேரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன் 2 பேருமே ஒவ்வொரு திசையில் வேறு ஸ்டன்னர் யூஸ் பண்ணுறாங்க. ராண்டி ஆர்டனும் ஸ்டன்னரை மாடிஃபை பண்ணி தான் RKO யூஸ் பண்ணுறாரு, இவரும் ஸ்டன்னரை தான் யூஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ டாக் டீமாக இருக்கிற மாதிரி ஒரு சில வாரங்களாக காட்டினாங்கல்ல, அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் 2 பேருமே ஒரு டாக் டீம் டைட்டில் வின் பண்ணால் கூட ஒரு நல்ல டீமாக ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு தகுதியான ஆள் தான். பிகாஸ் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேரிக்கு ஒரு RKO போட்டிருப்பாங்க. கெவின் ஓவன்ஸ் அப்படியே தூக்கி அவரோட பாப்பா பவர் போடும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் RKO போட்டார். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவர் ஸ்டன்னர் போட்ட உடனே இவர் RKO போட்டார். இந்த மாதிரி 2 பேருமே சேர்ந்து ஒரு கோட் டீம், அதாவது 2 பேருமே சேர்ந்து ஒரு டீமாக எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயத்தை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அருமையான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் மற்றும் கெவின் ஓவன்ஸ் பண்ணதுனால 2 பேருமே டீமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன்ஸை பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடிய சீக்கிரம் சண்டை போட போகிறாங்க. ஏன்னா US சாம்பியன்ஷிப்பாக லோகன் பாலை எதிர்த்து இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது இவங்களுக்குள்ளேயே சண்டை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராண்டி ஆர்டன், அதான் நம்ம பாம்பு கண் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ்க்கே ஒரு RKO போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது நம்ம செத் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு டாக் டீம் பார்ட்னராக Day 1ல் மோத போகிறாரு. ஆனால் செத் ரோல்ஸே பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் செத் ரோல்ஸுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அப்போது செத் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸில் ரொம்பவே பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். அதில் கோடி ரோட்ஸ் தான் வெற்றி பெற்றிருப்பார் 3 தடவை நடந்த மேட்ச்லேயும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு செத் ரோல்ஸ் தான் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தாலும் அவரோட கிமிக் பார்த்தீங்கன்னா அதுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் மேபி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணதுக்காக செத் ரோல்ஸ் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லை.
அதுக்கு சத்ரோன்ஸுக்கிட்டே கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சில நியூஸ் வந்திருக்குது. உண்மையிலேயே நீங்கள் வந்து டேன் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய மனநிலை அப்படிங்கிறது அப்சல்யூட்லி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இதில் தான் ஒரு நோட்டிங்ஸான ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் மற்றது எதை பற்றியும் நான் நினைக்க மாட்டேன். கோடி ரோட்ஸுக்கு எந்த விதமான துரோகமும் பண்ண மாட்டேன். ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு வேளை சாம்பியன்ஷிப் பார்க்க மோதலாம். ஏன்னா நாங்கள் இந்த வருஷம் ரெசல்மேனியாலேயே 2 பேரும் மோதலாம் இருந்தோம். பட் நான் மோதலை. அப்படி ஒரு வேளை ஃப்யூச்சரில் மோதலாக இருந்தால் நாங்கள் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவோம். மற்றபடி நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதில் நோட்டீஸான வார்த்தை என்னதுன்னா, இந்த சாம்பியன்ஷிப் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக என்னுடைய மனநிலை மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை சாம்பியன்ஷிப்பை தோத்தா கோடி ரோட்ஸ் பக்கம் போயிடுவாரோ? ஏன்னா சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்க. ப்ரே ஒயிட் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதரான போ டாலர்ஸ் என்ன ஆனார், அங்குல் ஹவுடி கேரக்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த நிலையில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து போ டாலர்ஸ் வந்து கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் அவருடைய புகைப்படம் தான் இது. எப்படி ஆகிட்டா பாருங்களேன், கிட்டத்தட்ட போ டாலர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரே ஒயிட் மாதிரியே இருக்கிறார்ல வண்ணமாக. எனக்கு என்னமோ அவருடைய கேரக்டரை இவரே பண்ணலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு உடல் ஒற்றுமையிலேருந்து உருவ ஒற்றுமை வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுல்ல போட்டாலாஸ். WWE வந்து இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுடைய வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 2.3 மில்லியன் வியூவர்ஷிப், அதாவது 23 லட்சத்துக்கும் மேற்பட்டான பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனை பார்த்துருக்குறாங்களாம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா WWE வந்து இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் தான் டே 1 வந்து ரெசல்மேனியா டே 1 பார்த்தீங்கன்னா ராக் மற்றும் நம்ம ரோமன் ரெயின்ஸ் 2 பேருமே இணைந்து டாக் டீமாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் செத் ரோல்ஸ் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. இது ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை WWE வந்து அன்அஃபிஷியலாக ரெசல்மேனியாவுடைய டீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மேட்சே கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்சே கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே அந்த ப்ரோமோ போடும்போதே கோடி மற்றும் செத் 2 பேருமே சேர்ந்து இணைந்து ராக்கையும் ரோமன் ரெயின்ஸையும் எதிர்கொள்கிற மாதிரியான ஒரு டீசராக தான் அது அமைஞ்சிருக்கும். ஆனால் அப்போ புரியலை. இப்போ அந்த டீசரை பாருங்கள், ஓஹோ இவங்க 2 பேருக்குள்ளே டாக் டீம் மேட்ச் நடக்கிறத பில்டப் பண்ணி தான் அந்த ரெசல்மேனியா டீசரே பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கும். ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா டே 2 நடக்க போகிற ரோமன் ரெயின்ஸ் மற்றும் கோடி ரோட்ஸுக்கான மேட்சுக்கான ஹைப் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ராக் 2 பேருமே சேர்ந்து ஒரு டேக் டீம் ஆகும், செத் ரோலன்ஸும் அது கோடி ரோட்ஸும் தேண்டு ஒரு டீமாகவும் இருக்கிறதுனால இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் அடிபடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கடல்லிருந்து கீழே விழுந்த ஒரு பொருள் மாதிரி ட்ரூ மேக்கினரோட நிலைமை ஆயிடுச்சு. ட்ரூ மேக்கினர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி ரெசல்மேனியாவில் செத் ரோலன்ஸ் கூட மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கார். பட் ஆனால் இந்த பக்கம் செத் ரோலன்ஸ் என்னமோ பார்த்தீங்கன்னா ராக்கை எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சுற்றிட்டு இருக்கிறாரு. இதில் ட்ரூ மேக்கினரோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தாங்க எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வரலாற்றிலே முதலாக பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் 2 மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா தட்ட போகிறாரு. நீங்கள் கேட்கலாம், கோடி ரோட்ஸ் கூட தானே 2 மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு, செத் ரோலன்ஸ் கூட தான் 2 மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட் தான் விளையாட போகிறாரு ரெசல்மேனியாவில். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் வின் பண்ணது கிடையாது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து மெயின் ஈவெண்ட்டை ரெசல்மேனியாவில் பல மெயின் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் 2 மெயின் ஈவெண்ட்டிலும் பங்கேற்க போகிறாருல, அது உண்மையிலேயே மேஷிவான அச்சீவ்மெண்ட் தானே. அந்த சாதனையை நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பண்ணுறாரு. எல்லோரும் எக்னாலஜி பண்ணிக்கோங்கப்பா. புரியல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன்.